மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து நாம் அலசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நாம இன்னைக்கு முதல் செய்தியா இப்போது பார்க்க வேண்டிய செய்தி, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது தயார்படுத்திக்கிட்டு இருக்கும்போது வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விதமான கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பணியாளர் சங்கத்திற்கு பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை வள்ளுவர் கூடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அதே போல் அந்த ஊழியரோடு நாங்கள் நிற்கிறோம், அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறத வலியுறுத்தியும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் களத்துக்கே போயிருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் மக்களை சந்தித்து அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருந்தவர், அவருக்கும் இந்த காவல்துறையினருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதை பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை சார், நாங்கள் கைது தான் சார் பண்ணுவோம்னா, இப்போ வாங்க கைது பண்ணுங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. அப்போ வாங்க வண்டியில் ஏறுங்க, எல்லாரும் வண்டியில் ஏறுங்கன்னு இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். அந்த காணொலி காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே இந்த எலெக்ஷன் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பல்வேறு போராட்ட வடிவங்களையும் வழிமுறைகளையும் மக்கள் கையாண்டுக்கிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சியினர் போய் அதுக்கு செவிமடுத்து ஒரு குரல் கொடுக்க போனால் எல்லாரும் நான் கைது பண்ணுவேன் அப்படிங்கிற ரீதியில் அரசாங்கம் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமானதாகவும், அதே சமயம் அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளோ லெத்தார்ஜிக்னஸ் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்முள் எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது தமிழக அரசு. ஸோ திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடக்கூடிய போராட்டக்காரர்களை கைது செய்வதும் சிறையில் அடைப்பதும் அவர்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்க மறுப்பதுமாக இருப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவர்களுக்கு மக்கள் மீதான அக்கறை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அட் த சேம் டைம் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். ஒரு முறை அமைச்சர் மாசு அவர்கள் சொல்கிறாங்க, வர போராட்டம் தான் ரொம்ப ஃபேஷன் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதன் பிறகு நான் சொல்ல வந்த பொருள் வேறு அப்படின்னு அதை மாற்றினார்னு வச்சுக்குவோம். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் போராட்ட வடிவங்கள், போராட்டம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு தப்பான விஷயம் மாதிரி கொண்டு போகிறாங்க. அவருடைய ஆட்சியவே கவிழ்ப்பதற்கான வேலைன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. திமுகங்கிற இயக்கமே போராட்டம் தானேங்க வந்துச்சு. அந்த இயக்கமே ஒரு போராட்டத்தின் மூலமாக உருவான இயக்கம் தானே. அப்போ அவங்க ஏன் போராட்டங்கள் இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடே ஊடகம் பார்த்தீங்கன்னா கான்க்ளேவ் நடத்தியிருக்கிறாங்க. அந்த கான்க்ளேவில் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் இன்னும் பலர் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஐயா மு.க. ஸ்டாலின் பங்கெடுத்திருக்கிறாரு. அவர் பேசி முடிச்சிருக்காரு. அடுத்து எடப்பாடி பேச போகிறாரு. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில பேர் அவங்களுடைய ஆசாபாசங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. எனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் என்று சொல்லிவிட்ட திமுகவோடு இணக்கமாக இருக்க போகிறதா அல்லது பிச்சு கொண்டு வெளியேற போகிறதா அப்படிங்கிறது இனிமேல் காங்கிரஸ் கட்சிக்கிட்டே விட்டுறலாம். முக்கியமாக அந்த காங்கிரஸ் கட்சியிலேயே தொடர்ச்சியாக முழக்கமிட்டு வந்த பல போராட்ட முகங்களை நம்ம போய் பேட்டி எடுத்தோம்னா நமக்கு தெரியும் அவங்களுடைய மனநிலை இப்போ என்ன அப்படின்னு. குறிப்பாக இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், இந்த கூட்டணி தொடரும், காங்கிரஸுடனான கூட்டணி தொடரும், அவர் என்ன சகோதரர்னு பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த விவகாரமும் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு வைரலான ஒரு விவகாரம் மாறி வருகிறது. இப்போ நம்ம மாணிக்கம் தாக்கூர் இருக்கார் இல்லையா,
ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அப்படி அவர் சொல்கிறார் பாருங்க, மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை. 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தவறு அப்படின்னு பேசுகிறாரு. இப்பயும் அவர் வந்து இது பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ மக்கள் முடிவு பண்ணுவாங்க, அதாவது மைனாரிட்டியாக நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு திமுக இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து திமுகவோட தொகுதி பங்கீட்டு குழு தோழமை கட்சிகளோட தொகுதி பேச்சுவார்த்தை வந்து தொடங்குவாங்க அப்படின்னு ஒரு தலைமை கழக அறிவிப்பையும் வந்து திமுக கழகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்தியா டுடே கான்க்ளேவில் இந்த விஷயத்தை வந்து அவர் வெளிப்படையாக பேசி இருப்பதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளுக்குள்ளே இருந்து பங்கு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு குட்டு வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இப்படி குட்டு வச்சு, தோழமை கட்சிக்கே குட்டு வச்சு அவங்களுடைய ஓட்டெலாம் எப்படி கன்வெர்ட் ஆக போகுது, இந்த கூட்டணி மேற்கொண்டு உள்ளுக்குள்ளே சலசலப்புகளோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னு பலவிதமான பிரச்சனையை வந்து இந்த இப்போ அலையன்ஸுக்குள்ளேயே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் திமுக காரங்க பண்ணுற சில வேலைகள் எல்லாம் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். சிவகங்கையில் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை வண்டியெல்லாம் வந்து கொண்டு வரும்போது விசில் சத்தத்தை ஓதுனபடியே தான் குப்பை வண்டிகளை வந்து கொண்டு வருவாங்க. நாம் விசில் சத்தம் கேட்ட உடனே அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம போய் குப்பை வண்டியை வந்துருச்சு, நம்ம போய் குப்பையை கூட்டுவோன்னு போய் குப்பையை கூட்டிகிட்டு வருவோம். இதுதான் நடந்துக்கிட்டு இருந்த வழக்கமான நடைமுறை. அப்புறம் அதில் இந்த பாட்டு ஒன்று பாடும், ஹிந்தி பாட்டா தமிழ் பாட்டான்னு தெரியாத மாதிரியான ஒரு பாட்டை ஒன்று பாடுவாங்க. உத்வேக சுமத்தின் தூய்மை பணியாளர்கள் சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒன்று வரும். இந்த நடந்துக்கிட்டு இருக்கிறத சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய ஒரு கவுன்சிலர் ஒருத்தர், திமுக கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நீங்கள் விசில்லாம் ஊதக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஒலிபெருக்கி கொடுத்துருக்குறாரு. அது ஒரு குட்டி ஒலிபெருக்கி, ஒரு ஒலி வாங்கி கொடுத்துட்டு இதில் தான் நீங்கள் வந்து இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன் இந்த வேலை? ஏன் இந்த வேலை? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி விசிலுங்கிறது விஜயோட சின்னங்கிறது இப்போ பெரிய அளவில் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் போய் சேர்ந்துருந்தாலும் மற்றவங்க மத்தியில் போய் சேர்ந்துருக்கான்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி வந்து அவர் விசில் ஊதாமல் கத்தி கத்தி கூப்பிட்றாருன்னு வைங்க, இது ஆகிற காரியமா? சரி, ஏன்பா விசில ஊதலாம் 4 பேர் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன்பா விஜயோட சிம்பிள் விசிலாமா, அதை மறைக்கிறதுக்காக, அது போய் பரவக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்கப்பா 4 பேர் சொல்லும்போது தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும். அப்போ எதுக்கு இந்த வேலையை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிமுனை பகுதியில் ஒரு கள ஆய்வு, ஒரு எப்படி சொல்கிறது, எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க, யாரெல்லாம் தாவேகா ஆதரவாளர்கள், யாரெல்லாம் திமுக காரங்க, இப்படிலாம் விசாரிக்கிறதுக்காக போயிருப்பாங்க போல தெரியுது. அந்த தாவேகா கட்சிக்காரங்களை திமுகவை சேர்ந்த ரவுடிகள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு தாவேகாவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் போன்றவரெல்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லை, பொதுமக்கள் தாங்க போய் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்கிறது உண்மைக்கு புறமானதுன்னு சொல்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு. ஸோ இப்படியான ஒரு ஃபைட் ஒன்று போயிட்டுருக்கு. இது குறித்து தாவேகா வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க விஜய் அவர்கள். சென்னை பாரிமுனை பகுதியில் கலாவில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் மீது ஆளுங்கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதலில் ஈடுபட்டு நடத்தியிருப்பது கடும் கவனத்துக்குரியது. இந்த தாக்குதலில் 4 மாத கர்ப்பிணி உள்பட நிர்வாகிகள் 2 படுகாயம் அடைந்துள்ளனர். அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 4 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். படுகாயமடைந்த தோழர்களுக்கு விரைவில் குணமடைய நான் விழைகிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களிடையே பெருகி வரும் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாத ஆளுங்கட்சியினர் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள நம் கழக தோழர்கள் மீது இவ்வாறான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயல். திமுகவின் தோல்வி பயத்தை இது காட்டுகிறது. இந்த அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளுங்கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவது நிச்சயம்னு ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள். ஸோ இந்த விவகாரத்தில் தாவேகாவோட என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை தாக்குனது, இந்த கட்சிக்காரங்களை தாக்குனது திமுகவுடைய
கட்சியை சேர்ந்தவங்க தான் அல்லது திமுகவை ஆதரிக்கக்கூடிய ரவுடிகள் தான் வந்து எங்களை தாக்குனாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அவங்க பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி சில வேலைகளை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அனுமதி பெறாமல் அந்த மாதிரி கலாய்வில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் தான் தாக்குனாங்கன்னு ஐயா சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தை மட்டும் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பொதுவாக வந்திருக்கிற செய்தி என்னென்னா, தாக்குதல் நடத்துகிறவங்களுடைய பின்னணியில் திமுக இருக்குது, எங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு தாவேகா வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி வந்து அடுத்த கட்ட சட்ட போராட்டத்தை எடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் காயம்பட்டிருக்காங்கன்னா, தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் தங்கப்பாண்டியன் 30 வயது, அவர் சகோதரி பவானி 26 வயது, மண்ணடி ஆதாம் தெருவை சேர்ந்த ஜாபர் ஹுசேன் 36 வயது, பாரிமுனை திருவள்ளூர் நகரைச் சேர்ந்த திலீப் 30 வயது, கொண்டித்தோப்பைச் சேர்ந்த முகேஷ் 41 வயது ஆகிய 5 பேர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. தேவையில்லாத விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல ஒரு கட்சி, இந்த மாதிரி பல கட்சிகள் ஆய்வுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஆய்வில் வந்து அப்படி இன்னும் ஒரு மக்கள் விரோத செயல்பாட்டை அவங்க செயல்படுத்துனாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இந்த அட்டாக்கிங் மோடு அப்படிங்கிறது வர வர ரொம்ப திமுக செல்ல ரொம்ப அதிகமாகிட்டே வருது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சமூக வலைதள பக்கங்களில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வருவதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த விவகாரத்தில் திமுகவோட பேர் ரொம்பவே டேமேஜாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா தாவேகாவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அதிகமான முறையில் ஷேர் பண்ணப்பட்டு திமுக தான் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சூத்திரதாரியாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறத வைரலாக்கிட்டாங்க. மிக குறிப்பாக திமுக இந்த விசில் அப்படிங்கிறத வெளியில் எங்கேயுமே பயன்படுத்தாததற்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. T20 மேட்ச் நடக்குதுன்னா பிசிசிஐயே அறிவிச்சிச்சு விசிலை பயன்படுத்தாங்க நாங்கள் சொல்லணும்னு அறிவிச்சிருச்சு. ஆனால் லோக்கலில் இவங்க வேணும்ட்டே பண்ணுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட அம்பாசடராக இருந்தவர் விஜய் தான். அதே போல் விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடலும் இருந்துச்சு. இவங்க திருப்பி அதை போய் மாற்றுங்க அப்படின்னு புஷ் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து திமுக வேலை பார்க்குது. இப்படி விசில் எங்கே இருந்தாலும் அதை போய் தடுப்பதற்கான எல்லா வேலையும் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அட்ராசிட்டியாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு இது ஒரு வேலையா? முதல்ல ஏன் இந்த வேலையை இவங்க பார்க்குறாங்க? அப்படி இதுதான். ஏன்னா ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் போய் விசிலை வந்து இது பண்ணுறது இப்படிலாம் பண்ணும்போது திமுக ஆமாம் ஏன் இது மாதிரி வேலையை பார்க்குறாங்க நமக்கே வந்து கேள்விகளை கேட்க வைக்குது. உங்களுக்கு 1008 வேலை இருக்கலாம். எதிர்கட்சியாக அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது கட்டாயமாக அது தாவேகாவை வந்து நீங்கள் திட்டமிட்டு வளர்ப்பதற்கு தானே வந்து வழிவகை வந்து செய்யும். அப்போ ஏன் அதை திமுக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நமக்குள்ளே வந்து எழுப்புகிறது. ஸோ அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறது தெரியல. இதுவும் வந்து பயங்கரமான ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு எதிராக. குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சிகளை சேர்ந்த அப்புறம் தலித் ஆக்டிவிஸ்ட்டுகள் பல பேர் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிங்கம்புணரி அருகே இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியருடைய மேற்பார்வையில் கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய மாணவர்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது வந்து பல பெற்றோர்களையும் சமூக ஆர்வலர்களையும் அதிர்ச்சிக்கே உள்ளாக்கியிருக்குன்னு சொல்லலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே இருக்கக்கூடிய மல்லாக்கோட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் 100க்கும் அதிகமான மாணவ மாணவியர் வந்து பயின்றுட்டு வராங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறைக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒருவர் இதெல்லாம் சரியாக கழுவு ஒழுங்காக பண்ணு அப்படின்னு மாணவ மாணவியரை வேலை வாங்கக்கூடிய கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை வாங்கக்கூடிய காட்சிகளாக நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது. நிறைய பேர் தொடர்ச்சியாக அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய அவலம் இதுதான். குறிப்பாக இன்னொரு கூட எடப்பாடி பழனிசாமி போட்டிருந்தார். அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் விஷ பூச்சி கடிச்சு ஒரு மாணவி வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை கூட அவர் வந்து போட்டிருந்தாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மானில் பள்ளி வளாகத்தில் புகுந்த விஷப்பாம்பு கடிச்சதில் மாணவன் சிகிச்சையின்றி பலனின்றி உயிரிழந்ததாகவும், நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் அரசு பள்ளியில் விஷ பூச்சி கடிச்சு 3ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததாகவும் வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு பள்ளிக்கூடத்தில் உண்மையிலேயே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். ஸோ அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ ஒரு பாதுகாப்போ இல்லாத ஒரு தளமாக அரசு பள்ளிக்கூடங்கள் மாறி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. எனவே அரசாங்கம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த நீட் விவகாரம் தொடர்பாக வந்து ஒரு விவாதம் ஒன்று போயிட்டு இருக்கு. நீட்டுக்கான உள்ஒதுக்கீடை வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் 7.5% கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாரு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முக ஸ்டாலின் வந்து அதை 7.5% நான் தான் அழுத்தத்தெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இல்லைங்க, அது எடப்பாடி பழனிசாமியால் தான் கொண்டு வரப்பட்டுச்சு, அவரோட ஆட்சி காலகட்டம், அது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை மறுத்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு.
இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு பொய்யா புரட்டா பேசுகிறாருங்கிறாரு. அவர் பேசுறது உண்மையா பொய்யாங்கிறது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஏன்னா இபிஎஸ் இருக்கும்போது அதை கொண்டு வந்தாங்க. 7.5% ஒரு வாக்குறுதியை கூட கொடுத்துருந்தாரு, அதை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 7.5% உயர்த்துவோன்னு சொன்னீங்களே, ஏன் அதை பண்ணலை? நீட்டால் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சு 7.5% கொண்டு வந்து அதன் மூலமாக பல அரசு பள்ளி தமிழ் வழி மாணவர்கள் உள்ளே போகிறதுக்கான வேலையை எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்கும்போது பண்ணாங்க. இதுவும் முடிஞ்சதை பண்ணாங்க. நீங்கள் ஏன் அதை 7.5 கூடுதலாக்கணும்னு வாக்குறுதி கொடுத்து இப்போ வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்க? என்ன காரணம்? பண்ணதையும் நான் தான் பண்ணனு பொய்யா சொல்லி கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்ணுறீங்க, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு திமுகவினுடைய பதில் என்ன? நாம கேட்கறதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதை பற்றி பேசுகிறத நிப்பாட்டுங்க. சரி, அது சாதனையாக பண்ணவங்க சாதனையாக பேசட்டும். நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னதை ஏன் பண்ணலை? அதான் நம்மளுடைய மெயினான கொஸ்டின். அப்போ அது குறித்து திமுக தன்னுடைய விளக்கம் என்ன, தன்னுடைய நிலைப்பாடுங்கிறத வெளிப்பட தெரிவிக்கணும். தெரிவிக்காமல் இருக்கிறதுங்கிறது உண்மையிலே திமுக வந்து இந்த கல்வியை வணிகமயமாக்குறதுல முதன்மையான பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது அதுக்கான பொருள். இன்னும் பல தகவல்களோடு அடுத்த தலையங்கம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இந்த செய்திகள் குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் பல செய்திகளோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.